யாருமே இது வரைக்கும் கேட்கல. 17 வருஷத்துக்கு அப்புறம் இதை கேட்குறீங்க, இது கேட்கணும்னு நான் வைக்கல. நான் ஒரு டிரான்சிஷனுக்கு தான் அது வச்சேன். சட்டுன்னு ஒரு பவுடர் டப்பாவை இப்படி காமிச்சிட்டு மறுபடியும் அந்த பவுடர் டப்பா ஒரு டிரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே என்ன சொல்றது, இது கண்டிப்பா நீங்க எடிட்டிங்ல பண்ண விஷயங்களாக இருக்க முடியாது. நினைச்சுதான் நீங்க ஷூட்டே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். யாருமே இது வரைக்கும் கேட்கல. 17 வருஷத்துக்கு அப்புறம் இதை கேட்குறீங்க, இது கேட்கணும்னு நான் வைக்கல. நான் ஒரு டிரான்சிஷனுக்கு தான் அது வச்சேன். ஒரு வருஷம் எனக்கு கேட்டது ஒரு 2-3 பேர் தான் கேட்டிருப்பாங்க. அது ஆனால் இது குறிப்பாக நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 11 வருஷம் 17 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறேன். அதை சொன்னோடனே அது என்னன்னா ஸ்கிரிப்ட்லேயே நான் எழுதும்போது வச்சது. அப்படியா? ஓகே. எடிட்டிங் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது எடிட்டிங் தானே வந்துடுது. அதுதான் ஒரு 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 ஸ்கிரிப்ட் எழுதும்போது அதுலேயே நம்ம எடிட் தான். கட்டுன்னு போடுறோம்ல, அதே எடிட் தானே. நம்ம ஸ்கிரிப்டில் பேப்பர் எழுதும்போது கட் அப்படின்னு ஓப்பனிங் அப்படின்னு போடுறோம்ல, அதான் கட்டுன்றது. அங்கே தான் கட் பண்ணணும், சீன் அங்கே தான் கட்டாதுன்னு நம்ம வந்து ஒரு ஒரு இயக்குனராக இருக்கும்போது அவங்களுக்கு எடிட்டிங் முதல் தெரிஞ்சுக்கணும். ஒரு இயக்குனருக்கு வந்து எடிட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க அதுலயே பவுடர் டப்பால இங்க இறங்குறோம், பவுடர் டப்பால அங்க வெளியே வரோன்ற. நான் வந்து டிரான்சிஷனுக்கு நான் அதை வச்சேன். வேகமா போகணும், இங்க இருந்து அங்க காமிக்கணுமா, கதவை அடைச்சான், கதவை திறந்தான்.